அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூபிட் காயினோட வெரி லேட்டஸ்ட் ப்ராஜெக்டான அல்ட்ராவோஸ் சாண்டல்வுட் என்எஃப்டி அதை எப்படி வாங்குறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பொதுவாக நம்ம எல்லாருமே யூபிட் லாகின்க்கு வந்து நம்ம சேஃப்பால், ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து இங்கே நம்ம என்எஃப்டி வாங்குறதுக்கு வந்து மெட்டாமாஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் எல்லோரும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு மெட்டாமாஸ்க் ஏற்றிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணோடனே இம்போர்ட் யூஸிங் சீக்ரெட் ரெக்கவரின்னு கேட்கும். அப்புறம் கிரியேட் நியூ வேலெட்டான்னு கேட்கும். நம்ம வந்து இம்போர்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த சேஃப் ஃபாலோ, ட்ரஸ்ட் வாலெட் ஏதோ ஒரு வேலெட் வச்சுருக்கோம். ஸோ அந்த வேலெட்டை சேம் இங்கே மெட்டாமாஸ்கில் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இம்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு பிளாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்னால என் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் இம்போர்ட் கொடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரேஸ்னு வரும். ஸோ இந்த சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரேஸ் வந்து உங்களோட சேஃப் ஃபாலோ, ட்ரஸ்ட் வாலெட்டோட ரெக்கவரி சீட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு உங்கள் விஷ் படி நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் இம்போர்ட் கொடுக்கலாம். ஓகே, நான் இப்போ இம்போர்ட் கொடுத்துட்ட உடனே யுவர் வேலெட் இஸ் ரெடி அப்படின்னு வருது. நம்ம இப்போ டன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ டன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் எப்படி வந்து யூபிட் அண்ட் யூஎஸ்சி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், டாப்பில் வந்து எத்திரியம் மெயின் நெட்னு இருக்குங்களா, மெயின் நெட்வொர்க்னு. ஸோ இதை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இதை டச் பண்ணி கீழே வந்து ஆட் நெட்வொர்க் கொடுங்க. ஸோ ஆட் நெட்வொர்க் கொடுத்துட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடில் கஸ்டம் நெட்வொர்க் அது கொடுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நெட்வொர்க் நேம் வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்டு அண்ட் ஆர்பிசி யூஆர்எல், செயின் ஐடி, சிம்பிள், பிளாக் எக்ஸ்ப்ளோரர் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டேன். நெட்வொர்க் நேம் வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்டு அண்ட் ஆர்பிசி யூஆர்எல், செயின் ஐடி, சிம்பிள், பிளாக் எக்ஸ்ப்ளோரர் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்லேயே பேஸ்ட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம வந்து ஆடு கொடுத்துடலாம். ஸோ ஆடு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸ்விட்ச் டு நெட்வொர்க், அதாவது இப்போ முன்னாடி வந்து நமக்கு எத்திரியம் நெட்வொர்க்கில் இருந்துச்சு, இப்போ வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கு மாற்றணுமா அப்படின்னு கேட்குது. எஸ், ஸ்விட்ச் டு நெட்வொர்க் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் பார்த்தீங்கன்னா யூபிட் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம யூஎஸ்சி காயின் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் வச்சு நம்ம யூபிட் காயின் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே இம்போர்ட் டோக்கன்ஸ் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி யூபிட் காயினோட கான்டாக்ட் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்கே வருது இல்லைங்களா யூபிட் காயின் அப்படின்ட்டு. ஸோ இதை இம்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே வந்து எனக்கு யூஎஸ்சி காயின் ஆட் ஆயிடுச்சு அண்ட் வந்து யூபிட் காயின் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அட்ரஸில், பர்டிகுலர் அட்ரஸில் நான் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கணும் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து உங்களோட ரெக்கவரி சீடை வச்சு மெட்டாமாஸ்கில் வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் யூபிட், யூஎஸ்சி ஆட் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இப்போ என்எஃப்டி எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்எஃப்டி பை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் நம்ம சேஃப் பால், ட்ரஸ்ட் வாலெட்லாம் ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, டி ஆப்பு. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், கீழே எக்ஸ்சேஞ்சு ஸ்வாப் இருக்குது. அது பக்கத்தில் சின்ன ப்ரௌசர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே இந்த ப்ரொஃபைல் டாட் மெட்டாமாஸ்க் டாட் ஐஓ இருக்கு இல்லைங்களா, அது வந்து சர்ச் பார், அங்கே டச் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ அதை எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு அல்ட்ராவோஸ் டாட் லைவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, அல்ட்ராவோஸ் டாட் லைவ் சர்ச் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம யூபிட்டோட அல்ட்ராவோஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் டாப் ரைட் மெனு பார் கிளிக் பண்ணுங்கள். மெனு பார் கிளிக் பண்ணி லான்ச் பேடு கொடுங்க. ஸோ நீங்கள் லான்ச் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அங்கே வந்து கீழே நீங்கள் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பைனோ ஆப்ஷன் இருக்குது அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு வாலெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கனெக்ட் டு வாலெட் ஒரு டைம் கொடுங்க. ஸோ கனெக்ட் டு வாலெட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டே சர்ச் ஆகும். சர்ச் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட் அட்ரஸ் வந்துருச்சு அண்ட் அந்த பர்டிகுலர் அட்ரஸில் எவ்வளோ யூபிட் இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ இது ஒரு டைம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, அந்த வேலெட் அட்ரஸில் அவ்வளோ காயின் தான் இருக்கா அப்படிங்கிறது ஒன் டைம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு என்எஃப்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 5 USD காயின் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் 3200 யூபிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது இருந்தால் ஒரு என்எஃப்டி வாங்குறதுக்கு அது போதுமான அளவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்எஃப்டி வாங்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், வெல்கம் டு அல்ட்ராவர்ஸ் என்எஃப்டின்னு இருக்குது. அண்ட் அதிலே கீழே பை நவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த பை நவ் டச் பண்ணுங்கள். ஸோ பை நவ் டச் பண்ணிட்டு டோக்கன் டைப்பில் வந்து செலக்ட் டோக்கன் தொட்டுட்டு மேலே வருது இல்லைங்களா யூபிட், அதை டச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே வருது பை ப்ரைஸ் 300ன்னு வருது. யுவர் பை பேலன்ஸ், அதாவது என்கிட்ட 3655 காயின் இருக்குது. ஸோ $300 என்எஃப்டி வாங்குறதுக்கு 2729 காயின் இருந்தால் போதும் அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மின்ட்டு கொடுத்துடலாம். ஸோ மின்ட்டு கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அப்ரூவ் கொடுங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா கேஸ் ஃபீஸ் வருது இல்லைங்களா 4.3 USD அண்ட் முன்னாடி ஒரு 0.6. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 5 USD மேலே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட்னு வருது. வெயிட் பண்ணுங்கள், அதுவே பார்க்குற வரைக்கும். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. சூப்பர். ஸோ என்னோடய என்எஃப்டி பையிங் நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா 8974. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்எஃப்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பை ஆகிருச்சு. ஓகேங்களா? அண்ட் இந்த அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா வேலட் அட்ரஸ், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வரும். ப்ரொஃபைல் வாங்க. ப்ரொஃபைல் வந்துட்டு இந்த கொலாட்டிபிள்ஸ் இதில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்எஃப்டி வாங்கினா டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்கள் என்எஃப்டி நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த என்எஃப்டி நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க 8974. ஓகே, ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ அகைன் வேலட்ஸ் வாங்க. இந்த ஃபஸ்ட் பட்டனு இங்கே வந்துட்டு இப்போ எப்படி டோக்கன்ஸில் நம்ம USD யூபிட் ஆட் பண்ண மாதிரியே என்எஃப்டிஸுமே நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த என்எஃப்டி டோக்கன் ஐடி வேணும். இந்த 8974 இருக்கு இல்லைங்களா இந்த டோக்கன் ஐடி. ஸோ நிறைய பேருக்கு பை பண்ணோடனே இந்த கொலாட்டிபிள்ஸில் இது காமிக்குது, சிலருக்கு காமிக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி காமிக்கல அப்படின்னா இந்த நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து இங்கே ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி டச் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி டச் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் காமிக்கும். அப்ரூவ்னு ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி கீழே வியூ ஆன் யூபிட் ஸ்கேன் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஓகே, அதை டச் பண்ணி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் மின்டன் இருக்கா, அதில் நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே டோக்கன் ஐடி இருக்கு இல்லைங்களா 8974. இதே ஐடி தான் நம்ம கொலாட்டிபிள்ஸ்லேயும் பார்த்தோம். ஸோ சிலருக்கு வாங்கினோன்னா இங்கே காமிக்கும், சில இஷ்யூஸ் இருந்தால் அங்கே காமிக்கிறது இல்லை சிலருக்கு. ஸோ காமிக்கல அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே பார்த்துக்கலாம், எந்த பயமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நம்பர் நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போ அகெயின் வேலட்ஸ் வாங்க. வேலட்ஸ் வந்துட்டு என்எஃப்டி இருக்கு இல்லைங்களா, என்எஃப்டியில் இம்போர்ட் என்எஃப்டி. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அட்ரஸில் வந்து எப்படி நம்ம யூபிட்காயின் கான்டாக்ட் அட்ரஸ் போடுற மாதிரியே என்எஃப்டிக்குன்னு ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது, அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட இந்த கான்டாக்ட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட என்எஃப்டி பையிங் நம்பர் 3974 இதை கொடுத்துட்டு நீங்கள் இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு 1 minute ஃபெச் ஆகும். ஃபெச் ஆகிட்டு பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி பிக்சர் வந்துருச்சு. ஸோ வந்து என்னோடய என்எஃப்டி நான் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். எப்படி நம்ம யூபிட்காயின் இம்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம என்எஃப்டியும் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் டச் பண்ணால் கூட பார்க்கலாம் உங்கள் என்எஃப்டி நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்எஃப்டி பை பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஹோப் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லோரும் ரொம்ப சீக்கிரம் உங்கள் என்எஃப்டி வாங்கிடுங்க, யாரும் லேட் பண்ண வேண்டாம். அண்ட் என்எஃப்டி வாங்குறதுல ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.